ஹாய் பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ். இப்போ தான் என்னோடய ஆடியோ லான்ச் முடிஞ்சது. ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் அவ்வளோ பெரிய ஒரு பேனல் ஆஃப் டைரக்டர்ஸ் சீனியர்ஸ் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். பாலா சார் வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அவங்களாம் வந்து அவங்க பிளெஸிங் சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுவே வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் சைனாக நினைக்கிறேன். காந்தி கணக்கு வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். பிகாஸ் நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கெரியர்லேயே ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஹெவியான கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க இந்த டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். காந்தி கணக்கு நல்ல கணக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு நகைச்சுவை படம் கிடையாது. ஒரு நகைச்சுவைக்காக வந்து காந்தி பேரை யூஸ் பண்ணல. ஒரு நல்ல ரீசனுக்காக அவரோட பேரை, மகாத்மா காந்தி பேரை வந்து யூஸ் பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, இந்த வருஷத்தோட காந்தி ஜெயந்தி வந்து நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக கொண்டாடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா காந்தி கணக்குன்னு படம் வருது. இது வந்து இன்னைக்கு ஒரு பர்னிங் இஷ்யூ எடுத்து தான் ஒரு சோஷியல் ஸ்கிரிப்ட், ஒரு காமன் மேன் ஸ்கிரிப்ட், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் மெயினாக பாதிக்கப்படுற ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த படத்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் ஹோப் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான படம் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கெரியரில் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல பேர் எனக்கு வாங்கி கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தில் வந்து நியூ ஹீரோயின் ரீச்சா நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து பாம்பேலேருந்து, ஷீஸ் ஃப்ரம் பாம்பே அண்ட் ஷீஸ் ஃபர்ஸ்ட் மூவி அவங்களுக்கு. இந்த படத்தில் வந்து ஹீரோயினுக்கு மட்டும் இல்லை, டைரக்டருக்கு முதல் படம், கேமராமேனுக்கு முதல் படம், ஆர்ட் டைரக்டருக்கு முதல் படம், மியூசிக் டைரக்டருக்கு முதல் படம். ஸோ எல்லாருக்குமே இவங்க எல்லாம் வெரி குட் டீம், எல்லாம் யூத் டீம். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல பிரேக் இந்த படத்தில். எனக்கும் ஒரு நல்ல பிரேக் தேவை. ஸோ நாங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல பிரேக் ஆகும்னு நான் நம்புகிறேன். போடு 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 இந்த சாங் வந்து எஸ்பிபி சார் வந்து பாடியிருக்காரு. அந்த பாட்டை வந்து அவர் பாடினதுனால அது வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. ஆக்சுவலாக மீன் அந்த வாய்ஸ், அந்த சாங்குக்கு அதான் வந்து பிகாஸ் படத்தோட கான்செப்டே வந்து அந்த சாங்கில் வந்து அந்த ஒரு பாட்டை பார்த்தாலே படத்தோட கான்செப்ட் தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து பாடும்போது எஸ்பிபி சாரோட வாய்ஸ் வித் அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கூட அவரோட வாய்ஸில் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. லைக் அந்த கோவம், அந்த நெய்யாண்டி, அது எல்லாமே எங்கெங்கே அந்த ஏற்ற இறக்கும், அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பாட்டிலே கொடுத்துருப்பாரு அவர். ஸோ நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அவர் வாய்ஸ்க்கு நான் சிங் பண்ணால் போதும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இட்ஸ் வெரி குட் தட் எஸ்பிபி சார் பாடினது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு அந்த சாங்கில். முத்துக்குமார் சார் அவர் வெரி ஆப்டான லிரிக்ஸ். அவரை பற்றி ஒன்றும் ஜாஸ்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எஸ்பெஷலி இந்த மாதிரி கான்செப்சுவல் படங்கள் அவர் கிடச்சிதுன்னா அவர் கலக்கிடுவார். ஸோ கலக்கியிருக்காரு. ஸோ நீங்கள் பாருங்கள், பாட்டு கேட்டு நீங்கள் சொல்லுங்கள். எடிட்டிங் வந்து சுரேஷ் சார் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இஸ் அ லெஜெண்டரி எடிட்டர். அவர் வந்து பெரிய பெரிய படங்கள், பாலா சார் படங்களுக்கு வந்து சுரேஷ் தான். அவர் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் படத்துக்கு. ஸோ அவர் வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு 2 படம் பண்ணியிருக்காரு. ஸோ 3வது படம். அவருக்கு கிளியராக தெரியும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ், என்னோட பெர்ஃபார்மன்ஸ், என்னோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே கரெக்டாக அவருக்கு க்ளீனாக தெரியும். ஸோ ஹீஸ் 3rd மூவி அவர் கூட சேர்ந்து நான் பண்ணுறது. ஸோ வெரி ஹாப்பி அபவுட். இந்த படத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆக்சுவலி இந்த படம் வந்து எனக்கு லைக் ஐ செட், இது வரைக்கும் நான் பண்ண எல்லா படங்களும் வந்து யூஸ்வலான படங்கள்லாம் இட்ஸ் ஆல் கமர்ஷியல் மூவிஸ். பட் இந்த படம் வந்து பார்க்குற உங்களுக்கே வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது. அதாவது வந்து இது கொஞ்சம் சர்வே பண்ணியிருக்கோம். இதில் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து கொஞ்சம் சர்வே பண்ணி கரெக்டான விஷயங்கள் சொல்கிறோமா, படத்துக்காக ஏதோ மசாலாக்காக வந்து ஆட் பண்ணாமல் கரெக்டான விஷயங்கள் சொல்கிறோமா இல்லையான்றது வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்டடி பண்ணி, நிறைய ஆடிட்டர்ஸை மீட் பண்ணி, நிறைய எக்கனாமிக் இந்த புக்ஸ்லாம் எழுதுவாங்க, இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, இந்த பேங்க்ஸுக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம். ஸோ அவங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணி இதெல்லாம் உண்மையாக, இதெல்லாம் பண்ணலாமான்றதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி தான் பண்ணியிருக்கேங்க இந்த படத்தில் வந்து ஜீவா வந்து செகண்ட் ஹாஃபில் எனக்கு அசிஸ்டண்ட்டாக வராரு. அண்ட் மனோபாலா சார் வந்து நிறைய வாட்டி பண்ணியிருக்காரு போலீஸ் கேரக்டர் ரோல். இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ரோல் பண்ணியிருக்காரு. உங்களுக்கே தெரியும் மனோபாலா சாருக்கு வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டால் எப்படி இருப்பார்னு, சும்மா அப்படியே கும்முன்னு இருப்பார். ஸோ ஆஸ் யூஷுவல் அந்த இட்ஸ் நைஸ் ஃபன் சீன்ஸ். அண்ட் இதில் வந்து சரவண சுப்பியா சார் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்ரீநாத் சார் வந்து இஸ் டன் அ வெரி பியூட்டிஃபுல் ரோல். தேவதர்ஷினி மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே கரெக்டான கேரக்டர்ஸ், கரெக்டான ஒரு பிரியாணியாக இருக்கும் இந்த படம். பாபா பாஸ்கர் அண்ட் கிருஷ்ணா மாஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். கிருஷ்ணா மாஸ்டர் வந்து 2 பாட்டு பண்ணியிருக்காரு, பாபா பாஸ்கர் வந்து 1 பாட்டு பண்ணியிருக்காரு. 3 songs பண்ணியிருக்காரு கிருஷ்ணா மாஸ்டர். ஸோ
நீங்கள் பார்த்தீங்க ஆடியோ ரிலீஸ் இப்போ பார்த்தீங்க 2 சாங்ஸ் ப்ளே பண்ணியிருக்கு. அதில் ஒன்று வந்து அந்த டுவெட் சாங் வந்து பாபா பாஸ்கர் அண்ட் த சோலோ சாங் வாஸ் டன் பை கிருஷ்ணா மாஸ்டர். எங்கள் அப்பா வந்து எனக்கு எல்லா விதத்துலேயும் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். நான் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரானதுலேருந்து அவரோட சப்போர்ட்டில் தான் நான் வந்து ஐ ஜஸ்ட் cannot imagine நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். இந்த இண்டஸ்ட்ரியில் நான் இவ்வளோ நாள் சர்வே ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். அதே மாதிரி அவருக்கு இந்த படத்தில் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்குது. டைரக்டர் வந்து அப்பப்போ ஃபோன் பண்ணி அப்பாவோட பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரிப்பா இந்த மாதிரி இந்த சீன் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார். ஹி கிவ்ஸ் லாட் ஆஃப் சஜஷன்ஸ் டு த டைரக்டர் ஆல்சோ. ஸோ வெரி ஹாப்பி. இப்போது ஃபைனலாக வந்திருக்கார் அவுட்புட்டை பார்த்து அப்பா கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். தேங்க்யூ. behindwoods.com ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் ஜீவா. இன்றைக்கி வந்து காந்தி கணக்கு படத்துடைய ஆடியோ ரிலீஸில் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த மாதம் ஒரு 5-6 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் காந்தி கணக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். இந்த ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் வந்து கிரெடிட் கார்டு எல்லோரும் வாங்குவாங்க. அந்த கிரெடிட் கார்டு வாங்கி அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் சில பேர் அந்த கிரெடிட் கார்டால் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய சொத்தை விற்று ஊரை விற்று வீடை விற்று எதை விற்றாலும் அந்த கடனை வந்து அவங்களால திருப்பி அடைக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வட்டி குட்டி போட்டு குட்டி வந்து அது குட்டி போட்டு பெரிய இதாக போயிட்டுருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு கதை சொசைட்டிக்கு ரொம்ப இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட். அதை வந்து ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப காமெடியோடு சேர்த்து டைரக்டர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் சிடியில் பார்க்காதீங்க, தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். ஹலோ behindwoods viewers, வணக்கம். நான் காந்தி கணக்கு படத்தோட டைரக்டர் சம்பத் ஆர்வம் பேசுகிறேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களை சந்திக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். காந்தி கணக்கு அது என்ன? காந்தி கணக்கு காந்தி கணக்குனாவே பொதுவாக திரும்பி வராத ஒரு பணம் அப்படின்னு ஒரு தப்பான வட்டார வழக்கில் ஒரு அர்த்தம் இருக்குங்க. அந்த மாதிரி இந்த படம் இல்லை. காந்திக்கும் நம்ம படத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஆனால் நம்ம டைட்டிலுக்கும் நம்ம படத்துக்கு நிறையா சம்மந்தம் இருக்குது. இந்த படத்தில் வந்துட்டு ரிஷால் சாய் அப்படிங்கிற ஒரு புது இசையமைப்பாளர் வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்கோம். நான் முத்துக்குமார் பாடல் எழுதியிருக்காரு. சீர்காழி சிப்பின்னு ஒருத்தர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அவர் ஒரு புது லிரிக்ஸ் ரைட்டர். அடுத்து வந்து கார்த்திக்னு ஒரு புது கேமராமேன் அறிமுகப்படுத்தியிருக்கார், அவரோட நண்பர். வி சிவகுமார்னு ஒரு கலை இயக்குனர் புதுசாக அறிமுகமாகிறார். நான் அறிமுகமாகிறது மட்டும் இல்லாமல் இத்தனை பேர்த்த அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த என்னோட தயாரிப்பாளர் ஜிபிஎஸ் அவர்களுக்கும் நிர்வாக தயாரிப்பாளர் சூர்யா பி சக்திவேல் அவர்களுக்கும் என்னோட மேலான நன்றி நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தில் எஸ்பிபி சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பிபி சார் பாட்டு வந்து ஒரு கடனை பற்றின ஒரு பாட்டு. இன்றைக்கி வந்து கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அந்த பாட்டில் வந்துட்டு கடனை பற்றின ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டில் வந்து நடுவில் ஒரு சின்ன பிள்ளை எம்ஜிஆர் சாங் ஒன்று மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பாட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை நீங்கள் அந்த பாடலை வந்து நீங்கள் விஷுவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன பிரச்சனையை சொல்ல வந்திருக்கேன்னு சொல்லி. ஸோ அந்த பாட்டு இந்த படத்தில் ஹைலைட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். எதுக்காக வந்து இந்த பாட்டில் எம்ஜிஆர் சாங் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு நல்ல கருத்துக்கு எனக்கு அந்த வார்த்தைகள் தேவைப்பட்டது. நம்ம படத்தில் அந்த ஒரு சில வார்த்தைகள் முத்துக்குமாரோட வரிகள் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த வரிகளுக்கு நடுவில் வந்துட்டு எம்ஜிஆரோட வரிகள் அதுக்கு மேட்ச் பண்ணியிருக்கேன் நான். எம்ஜிஆர் அன்னைக்கு அவர் சொன்ன அந்த வரிகள் இன்னைக்கு தேவைப்படுது. இன்னைக்கு நம்ம நாட்டில் நடக்கிற அந்த பிரச்சனைக்கு அது ஒரு இதாக இருக்குது, சொல்யூஷனாக இருக்குது. ஸோ அதுக்காக அந்த பழைய பாட்டிலிருந்து ஒரு நிமிஷம் எம்ஜிஆர் சாங் எடுத்து எம்ஜிஆரை யூஸ் பண்ணி எம்ஜிஆரோட அந்த கிளிப்பிங்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். நானும் புது டைரக்டர், புது கேமராமேன் ஒர்க் பண்ணுறது எப்படி இருந்தது அப்படின்னா, 2 பேரும் படத்துக்கு தான் புதுசு. நாங்கள் ஒரு 7-8 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கருங்க. நான் பேசிக்காக விஷுவல் எஃபெக்ட் சூப்பர்வைசர், அனிமேட்டர். படங்களுக்கெல்லாம் வந்து கிராஃபிக்ஸ் எல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய விளம்பர படங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ சினிமா அப்படிங்கும்போது எனக்கு பெரிய வந்து ஒர்க் பண்ணுறதுல சிரமமோ எதுவுமே இல்லை. நேர்த்தியான ஒரு சினிமா பண்ணியிருக்கேன். புரியாத ஒரு திரைக்கதையை அமைக்கல, எல்லாத்துக்கும் புரியும்படி எளிமையாக தான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு விளம்பர படம், அதாவது விளம்பர படத்தில் ஒரு 10 செகண்டில் 20 செகண்ட் அந்த ப்ராடக்ட்டை கொண்டு வந்து ரீச் பண்ணணும். ஆனால் சினிமாவில் 2 மணி நேரத்தில் ரீச் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஸோ எனக்கு நிறைய இடங்கள் இருந்தது. எனக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் படம் டைரக்ட் பண்ணுறது எனக்கு கஷ்டமே இல்லை. எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு முதல் படம்ங்கிறது முதல் பிரசவம் தான், முதல் வலி தான். அந்த வலி கூட ஒரு சுகமான வலின்னு சொல்லலாம். அந்த வலியை வந்து தாங்கக்கூடிய அளவுதான் இருந்த வழியை தாங்க முடியாத அளவுக்கு. இந்த வலிக்கெல்லாம் நிவாரணம் ஒரு மருந்து அப்படின்னா இந்த படம் நீங்கள் பார்த்து வெற்றியடைய வச்சிங்கன்னா அது எனக்கு மிகப்பெரிய ஒரு நிவாரணமாக இருக்கும்.